படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. அஜித் சார் ஃபேன்ஸு, விஜய் சார் ஃபேன்ஸு, இந்த ரைவல்ரிஸ் இருக்குல்ல, 2 பேரோட ஃபேன்ஸும் வந்து இந்த படத்தை கொண்டாடுவாங்க. அந்தளவுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது படம். இது எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குது? ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஃபஸ்ட்டு அவரோட லாஸ்ட் படத்தில் அஜித்தை வந்து அஜித்தோட ரெஃபரன்ஸ் வச்சுருந்தார். இப்போ அஜித் வந்து விஜயோட ரெஃபரன்ஸ் வச்சுருக்காரு. அதுவும் பாசிட்டிவாக ஃபஸ்ட் டைம் பாசிட்டிவாக 2 வரும் பண்ணுறாங்க. இது எப்படி இருக்குது? இல்லை, 2 பேருமே பார்த்தோம்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அப்படி தான் வந்து ஃபேன்ஸாக இருக்காங்க. 2 பேருமே வந்து கொண்டாடணும். அதை தாண்டி இந்த படம் வந்து பார்த்தோம்னா எல்லாரோட ஃபேன்ஸாக கொண்டாடுவாங்க. அஜித் சாரோட ஃபேன்ஸாக கொண்டாடுவாங்க, விஜய் சாரோட ஃபேன்ஸோட கொண்டாடுவாங்க, ஃபேமிலி ஆடியன்ஸாக கொண்டாடுவாங்க, எல்லாருமே கொண்டாடுவாங்க. அந்தளவுக்கு நீட்டாக படத்தை சூப்பராக எடுத்திருக்காங்க. ஸோ அதுதான் இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ். இந்த படத்தில் பெருசாக இல்லை ப்ரோ, கண்டென்ட்லாம் பெருசாக இல்லை. அதெல்லாம் வந்து காமெடியாக இருக்கும். பார்த்தா நீங்கள் மார்க் ஆண்டனி பார்க்கும்போது எப்படி சில காமெடிலாம் இருக்கும், அந்த மாதிரி சில விஷயம்லாம் இதில் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆதிக் ப்ரோ வந்து இன்னும் ஒரு படம் பண்ணணும். இன்னும் இந்த படத்தை பார்ட் 2 பண்ணலாம், இல்லை இன்னொரு படம் பண்ணணும் அஜித் சாரை வச்சு. இன்னொரு ஸ்கிரிப்ட் ஒன்று சூப்பராக இருக்குது ப்ரோ. எக்ஸலண்ட்டான ஒரு ஃபில்மு. நினச்சே பார்க்கல. நல்ல ஒரு 200% அஜித் சார் ஃபேன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபைடு. அவ்வளோ நல்லா இருக்குது படம். அதுதான் ப்ரோ. இது மாதிரி ஒரு படத்தில் நார்மல் ஆடியன்ஸையும் அந்த ஃபேமிலி ஆடியன்ஸையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறது ஒரு இடத்துல மிஸ் ஆகும். என்னடா இது ஓவராக மாஸ் இருக்குன்னு, அதெல்லாம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அது அப்பா பையன் அந்த போர்ஷனாக இருக்கட்டும், ஒட்டு மொத்தமாக எல்லாமே வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. கேஜிஎஃப்ல எப்படி இருக்கும் இந்த அம்மா சென்டிமெண்ட்டு, வலிமையில் அது வந்து விழுந்துருச்சு அந்த அம்மா சென்டிமெண்ட்டு. பட் கேஜிஎஃப்ல அந்த அம்மா சென்டிமெண்ட்டு சக்ஸஸ் ஆச்சு. அது மாதிரி இந்த பையன் இது சென்டிமெண்ட்டு எல்லாமே ஒட்டு மொத்தமாக சூப்பராக வந்து வந்திருக்கு. நல்லா வந்திருக்கு படம். ஆமாம், சூப்பராக இருக்குது ப்ரோ. அமர்க்களத்தில் ஆரம்பித்து வாலியிலேருந்து எல்லாமே ஒட்டு மொத்தமாக இப்போ துணிவில் நம்ம டார்க் டெவில் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு டார்க் டெவிலாக இறங்கி வந்து ஒரு ஆட்டம் போட்டிருக்கிறாரு. வெறித்தனமான ஒரு ஓஜி சம்பவம் அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு அஜித் சார் சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படம். இல்லை, இது அதுதான் டீசர்லேயே சொல்லு, நம்ம எவ்வளோ தான் குட்டாக இருந்தாலும் இந்த உலகம் நம்மளை பேடாக தான் ஆக்குது அப்படின்னு. பேடாக தான். எனக்கு ஒன்று ரெக்வஸ்ட், அஜித் சார் தயவுசெய்து விடாமுயற்சி நல்ல படம். நீங்கள் விடாமுயற்சி, வலிமை, விஸ்வாசம் இது மாதிரி படம் பண்ணுறத விட இந்த மாதிரி ஒரு படம் பண்ணிங்கன்னா உங்களோட மார்க்கெட்டை அடுத்தடுத்து இன்றைக்கி பாருங்கள். அல்லு அர்ஜுன் இவங்கெல்லாம் வந்து உங்களோட சின்ன பசங்க தானே. இன்றைக்கி புஷ்பா பண்ணாங்க, இப்போ அட்லி கூட அதை விட பெரிய ப்ராஜெக்ட்டு. நீங்கள் இது மாதிரி பண்ணிட்டு போயிடுங்க அஜித் சார். நீங்கள் எதுக்கு வந்து இன்றைக்கி விடாமுயற்சி ஒரு நல்ல மெசேஜ் சொன்னால் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து சேர மாட்டுது. அப்படி பண்ணுறது இருந்தால் மெய்யழகன் மாதிரி ஒரு படம் பண்ணுங்கள். விடாமுயற்சி நல்ல படம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. இதுவே நீங்கள் பண்ணிட்டு போயிடுங்க. இன்றைக்கி வர 2K கிட்ஸ்லாம் அஜித் வேஸ்ட்டு வயசாயிடுச்சு கிழவன் எல்லா படத்துலேயும் வந்து அப்படியே மூஞ்சி செத்த வீட்டில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கிறாரு அப்படிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம ஸ்பேஸே கொடுக்கக்கூடாது. வந்தீங்களா, இறங்குனீங்களா, அடிச்சிங்களா, போயிட்டே இருக்கணும். இது சும்மா இறங்கி சுற்றி அடித்து சூப்பராக பண்ணிட்டாரு. இது மாதிரியே படம் பண்ணுங்கள். இந்த குட் பேட் அக்லி மாதிரியே படம் பண்ணுங்கள். செம்மையாக இருக்குது. பார்ட் 2 வேணும். ஆதிக் ப்ரோ பார்ட் 2 பண்ணணும். இன்னொரு படமும் அஜித் சாரை வச்சு ஒரு படம் பண்ணணும். அதுதான் ப்ரோ. அது கொஞ்சம் வந்துட்டு நான் தனித்தனியாக கேட்கும்போது டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. படத்தோடு பார்க்கும்போது, மாண்டேஜோடு பார்க்கும்போது வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. அனிருத் தான் இந்த படத்துக்கு கரெக்டாக இருக்கும்னு நான் நினச்சேன். ஆனால் ஜிவி அதை வந்து காப்பாற்றிட்டாரு. சரியான அஜித் சார் நடந்து வரும்போது, இறங்கி வரும்போது ஒரு சீன் அப்படி முடிஞ்சால் இன்னொரு சீனு மாஸ் பிஜிஎம் போட்டு பெரட்டி விட்டுட்டாங்க படத்தை. வேறு லெவலில் ஒரு சம்பவமாக இருக்குது. 1000 கோடி அடிக்கும் படம். கண்டிப்பாக 1000 கோடி வசூல் பண்ணும். அந்தளவுக்கு இருக்குது கண்டென்ட் படத்தில்.